ஹலோ கைஸ், கத்தால ஒரு பிளானோட வந்தோம். நானும் அவினாஷும் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். என்ன சொல்லணுமா? அதான் இந்த மாதிரி சோதா பசங்க வச்சு பெரிய பெரிய கனவு கண்டோம் நம்ம இந்த வீட்டில் பார்க்குறேன் யுவராஜன்ட்டு. நான் நேற்று நைட்டு நானும் அவனை தான் பிளான் போட்டோம், போகலாடா என்ன ஒன்று பண்ணலாம் இன்னைக்கு சண்டே போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நாங்கள் கங்குவா வைப்ல வந்து கங்குவா வைப்ல வாங்க போய் ஹெல்ப்லாம், வேற வழி இல்லை. சத்தம் கேட்சி A few moments later. டேய் மானம் மதிக்குதாடா உனக்கு? டேய் கொஞ்சமா மானம் மதிக்க காமிங்க, மூஞ்சி காமிங்க, மானம் மதிக்கதான் பார்க்கலாம். டைம் நான் தெரியுமாடா? அப்படியே நீ கூட ஏஞ்சி வரணும். வா போலாம், வா போலாம், வா. ஹைட்ஸ் டைம் சார்ஜ் ஆயிடுச்சு. அங்கதான் நீங்க தவறு பண்ணிட்டீங்க. நான் வரவே மாட்டேன். ஏந்திரி ரெண்டு பேரும் இப்போ வீட்டுக்கு போவீங்க, நான் தூங்குவேன். ஏய் நல்லா இருக்கும், வாடா மீன் பிடிக்கும். வாடா வாடா போய் கொஞ்சம் ஜாலி பண்ணிட்டு வரலாம். நீ அப்புறமா மதியானம் டவுன் வெளியே போறேன்னு போ. வண்டி ஓட்டவே முடியாது, நான் போராடி கை கால மீன் பிடிக்க வெளியே போகலாம். நானே இட்லி மீன் குழம்பு செஞ்சு தரேன் உனக்கு. இட்லி மீன் குழம்பா அந்த மாதிரி இருக்கும். என்ன மசாதா சொல்லு, ரெக்கார்ட் பண்ணிக்க, பதிவு பண்ணி வச்சுக்கலாம். நீ அப்பமே ஹோல்ட் பண்ண நீ 16th month. திட்டங்க மாதிரி இருக்கீங்களா? டேய் சொல்லு. மீன் பிடிக்கிறதுக்கு ப்ரிப்பரேஷனோட போயின்னுறோம். ஃபைனலி ஃபிஷ்ஷிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. சரிதா அவி, இப்படி போ. உங்கள் மீனவன் பெங்களூர்ல இருந்து இங்க பாருங்க, நீரோட்டம். தண்ணி ஃபுல் ஆயிட்டுக்குது. வா நல்லா பாருங்க பாய்ஸ், ஃபிஷ்ஷிங் கலரடே இருக்குது. இங்கே தான் ஃபிஷ்ஷிங் பண்ண போகிறோம். எங்களை பார்த்து 2 பேர் ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க. பெருமையாக இருக்குது. ஆனால் இவன் தான் தற்குறி பையன். நான் பண்றதுல பாடுறா. டேய் இனி எவ்வளோ கிலோ மீன் வேணும் உனக்கு? ஒரு 1/2 கிலோ போடுறா பார்ப்போம். உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு மாதத்துக்கு மீன் வாங்க வேணாம்னு சொல்லி. அதே நான் பார்க்குறேன்டா, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றேன்டா. சார் என்ன பண்ணுறீங்க? ஏதோ தூண்டியலுக்கு இது ரெடி பண்ணினுக்கிறேன். கரெக்டாக உக்கார மாட்டேன் முடிச்சு. சேர் போட்டு உட்கார வைங்க, உட்காரதான்னு பாருங்கள். போட்டு சொல்லுப்பா, என்ன ஐ பரம்பரை காதுங்கிற ஒரு காத்தால போல போலகுது. அதனால இங்கே வந்துட்டு கொஞ்சம் போயிடலாம். இங்கே நாஸ்டா போய் வச்சுக்கலாம். அவனுக்கு கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இவன் கண்ணுக்கலாம். நாஸ்டா கடையில் நல்லா ஒரு நாஸ்டா சாப்பிட்டு. ஏய் பாத்ராடே எப்பா பாய்ஸ், அந்த கொக்கி மோட்டர் கொஞ்சம் பாருங்க. இது மோட்டர் எங்கன்னா மாட்டினா நினச்சி பாருங்க என்ன ஆகுறது. உங்களுக்கு யார் மேலாம் ரொம்ப கோபமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 10 உக்கு வாங்கி அவங்க மேலே போட்டுருங்க. சூத்தில் மாற்றிடுவோம். ஒரு ஊக்கு மாற்றினாலே 10 நாள் சாப்பிட மாட்டேன். இல்லை 10 உக்கில் ஏதாச்சும் 2 உக்கு மாட்டினா போதும், அவன் வாழ்க்கையே வெறுத்துருவான் பாய்ஸ். ரெடி ஆயிடுச்சு. கயிறு ரொம்ப பெருசாகிற மாதிரியே ஒரு ஃபீல். உன் ஹைட்டுக்கு அப்படி இருக்கோண்டா, நான் போடுற விடு. ஆமாடா, என் ஹைட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. எத்தனைடா ஓட்ட போட்டு சாவி தர கொஞ்சம் ஓட்ட போகிறது விடு. உஷாரா. கரெக்டாக இது கரெக்டாக பிடிச்சிக்கோ. எப்படி அங்கே பாருங்க பாய்ஸ், நவீன டூல்ஸ் தான் இது. எத்தமா ஓகே, ஆல் தி பெஸ்ட்.
எது கூட முள்ளு நல்லா இது நம்ம ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு மீன் தான் மாட்டுதான்னு பார்ப்போம். ஏய் நம்ம அந்த ஃபிஷ் இதுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு மீன் கடைக்கு போயிட்டு அங்கே இது வாங்கிட்டு வந்துருக்கணும்டா, அந்த புழு மாதிரி வருமா அந்த பாக்ஸா அது வாங்கிட்டு வந்துக்கணும். தற்கூரி பாய்ஸ் கோதுமை மாவு மைதா மாவு அரைக்கலாம் வந்துக்கிறான். அதை வச்சுக்க நான் என்னத்த பண்ணேன்? ஏன் கோதுமை மாவு மைதா மாவு? அது எதுக்குனாக்கா எந்த மாவு ஸ்வீட் ஆகுதுன்னு தெரியல, மீனுக்கு எது பிடிக்குன்னு தெரியல, அதனால ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். கேட்டிங்களா பாய்ஸ்? இவனை மாதிரி தற்கூரி ஃபிஷர் மேன் வச்சுக்கின்னு என்னத்த பண்ணுறது? இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம ஃபிஷர் மேன். அவன் லேட்டாக பண்ணுறாப்பா எல்லாத்தையும். கிட்ட போடுறாடே இங்க பாரு இவ்வளவு தான் போட்டா நீ அதுக்கு அவ்வளவு தூரம் போட்டுக்கற நீ அவ்வளவு தூரம் தான் போடணும். கட் பண்ணிடலாம் முடியல, அவ்வளவு தூரம் தான் பங்க போடணும். இதோ பாருங்க பாய்ஸ், இதுதான் மீன் பிடிக்க ஸ்பாட்டு. அவன் ஏதோ தூக்கி உள்ள போட்டான். நீ அப்படி போடு, நான் இப்படி போடுறேன். எங்கன்னா போடுங்க, மீனை பிடிங்க. மாவு மிக்ஸ் பண்ண போறாரு. அதுக்கு தான் எதுனா சிக்கன் பீஸ் வாங்கினாக்கா இந்த தண்ணியில் சிக்கன் போடலாம், அதோடு இல்லையா? அதனால வெறும் கோதுமை மாவு மைதா மாவு ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையாக பண்ணிங்கிறான் பையன். இவன் எங்கன்னா ஃபிஷர் மேனு சொல்லிட்டு எங்களை ஏமாற்றி கூட்டு வந்துட்டான் பாய்ஸ். இவனுக்கு தூண்டில போட தெரில. அவன் மீன் மாவு சாப்பிட்டு ஓடி போய் சொல்கிறான். தற்கொலைகளாகிறானுங்க. ஏய் நீ அந்த இது 5 ஆமாடா அவர் பாடுறா குச்சி கடலை சுற்றி வந்துக்கிறாரா. கடலை சுற்றி வந்து நம்மளா ஃபுல் ப்ரிப்பரேஷன் வந்திருந்தாக்கா அதே ஒரு ஜாலியாக கட்டளை சுற்றி வந்துட்டு அவர் தான் அதிகமாக மீன் பிடிச்சிக்கிறாரு தெரியும். அதுதான் இவனுக்கு இவ்வளோ பெரிய குச்சி தூக்கின்னு வந்துக்குது. அது மாவு கரைஞ்சிருதுன்னு நினைக்கிறேன்டா. அதே தான் கொஞ்சம் பெருசா போடுங்க, கையில தெரியும்ன்றது. கையில தெரியுமா? அது இல்ல மாவு அதிகமா போடணுமா? ज्यादा डालना भैया, थोड़ा ज्यादा डालो, अवॉइड करो, वो अंदर नीचे जाना ना. ओके இவன் மாவ மீன் தின்னு விட்டுறது. வாழ்க்கையை வச்சுட்டான் பாய்ஸ். மீன் பிடிக்கலாம் கூட்டு ஒரு மீன் கூட பிடிக்க முடியாது. ஓய் அது கடிக்கிறப்போ அப்படி இழுக்கணுமாண்டா. அது கடிக்கிறப்போ கரெக்டா குச்சி பிடிக்கும், கயிறை பிடிச்சி இப்போதான் தெரிஞ்சிச்சு டக்குன்னு. उसके लिए दुकान में एक शीशा मिलता है लोहे का, वो डाल दिया तो बस इसलिए वो एक 10 रुपीस कितना पड़ेगा इसके. किधर मिल रहा है? ये इधर सर्कल में किधर मिलता है. சரி இந்த கவர் பெரிய மாவு இப்போ பார்த்தீங்களா இத்தனை மீன். ஒரு வழியா ஒரு மீனை பிடிச்சாச்சு. ஃபைனலாக ஒன்று மாட்டிச்சு, ஆனால் ரொம்ப குட்டி தான். கோல்ட்ரெல்லாம் மீன் மாட்டாது கபிலா. போட்டுறா. சொல்லி நான் கொக்கில அதை மாட்டி வச்சிருக்கேன். ஏடா மீன் அது போட்டா தண்ணியில் கையில போட்டியா? ஏன் திருப்பி புடியா, நெக்ஸ்ட் புடிக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தான். ஒரு உயிரை கொல்லணுமா? சாப்பிடுறது இல்லையா? ஒரு உயிரை கொல்லணுமா? நீ போடா நீ. டேய் உயிரை கொல்லமான்னு வந்துருவே நீ. சும்மாறா டைம் பாஸ்க்கு வந்துட்டு என்னடா கொல்லுங்கிறீங்க எல்லாரும்? எல்லாம் அவுட்டாக கொடுத்துக்கலாம் இல்லை? ஏன்டா கோவில் தண்ணியில் போட்டு திருப்பி வேணா ஊருக்கா தந்துக்கலாமே நம்ம அந்த மீனை.
அவனை மாதிரி கம்மியாக போடுறான் மாவு. மக கொஞ்சம் கம்மியாக இலூண்டு அது இது மட்டும் வாங்க. துணி போடுறா அவி. என்னடாச்சு? மீன் ஒன்று ஏமாத்திச்சா? என்ன சீன்னா பாய்ஸ், இவன் போடுற எல்லா மாவையும் மீன் சாப்பிட்டு ஓடி போயிடுது. துண்டில மாட்ட மாட்டேங்குது. வந்ததுக்கு கோகுல் ஒரு மீனை பிடிச்சா மானத்தை காப்பாத்திட்டான். அப்படிதான் பண்ணுமா அந்த பையன் சொன்னாரு. ரெண்டாவது மீன் மாட்டிருக்கு. விட்டுறா. வாடா இங்க ஒரு கல் எடுத்துன்னு வாடா. இது கவர் வைக்கிறதுக்கு. தான் அங்க இருக்க கல்லு. ஓகே த்ரீ ஹவர்ஸாக பிடிச்சி நின்று எவ்வளோ மீன் பிடிச்சிக்கிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறோம். கடைசியில் நாங்கள் பிடிச்ச மீனோட எண்ணிக்கை 1 2 3 4 5 5 6. ஐய் எவ்வளோடா? 5 தாண்டா. 2 3 4 5 6 7 இருக்குதுடா. 7 மீனா? அவ்வளோ சீக்கிரம் கக்கா வந்துச்சுடா அவனுக்கு. டேய் தண்ணி அது பிங்க் பக்கெட்டில் பிடி. அது சின்ன காலை வரும் பாரு. போகிறேன்.